ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஃப்ரேம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் உள்ளே இருக்கிற ஃப்ரேமில் மட்டும் நாடாக சுற்றியிருக்கேன். வெளியே இருக்கிற ஃப்ரேமில் நீங்கள் நாடாக சுற்றாதீங்க. நான் சின்ன சைஸ் நாடா யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே பட்டையாக இருக்கும், அந்த நாடா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டேப் இருக்கும், அந்த டேப் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். நான் இந்த நாடா தான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே சுற்றிருக்கேன். ஃப்ரேம் வாங்கும்போது 2 ரிங்குக்கும் சென்டரில் கேப் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி கேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் கிளாத்து போட்டு டைட் பண்ணினாலும் மறுபடியும் அது லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி 2 ரிங்குக்கும் இடையில கேப்பே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா சைடுமே அந்த ரிங்கு ஃபுல்லாமே எங்கேயும் கேப் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மொபைலில் இருக்கிற சின்ன மோட்டிஃபை எப்படி பெரிய சைஸில் ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி கிராக் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் இன்னர் ஃப்ரேம் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் கிளாத்து போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாப்லின் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பாப்லின் கிளாத்தே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாத்தை எடுத்துட்டு அதோட ஒரு எட்ஜில் வச்சு நீங்கள் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளவுஸில் பேக் நெக்கு ஸ்லீவு மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்து எந்த சுருக்கமுமே இல்லாமல் போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் நாடா இல்லைன்னா டேப் சுற்றிக்கிட்டால் தான் இந்த மாதிரி கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா டேமேஜ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ஈஸியாக வருது பாருங்கள், ஈஸியாக டைட் ஆகுது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா நல்லா சவுண்டு வரும். அது அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.